உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளை பின்ன அந்த விட்னஸ் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்க புருஷன் தான் காரணமா இருப்பார். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனா திரும்பி வெளியே வரவே முடியாது. இந்த நேரத்துல போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. வீரா சார்ஜரை பார்த்த இங்க வா. ஏன் எங்க போன? என்ன வேலை பார்த்துட்டு வந்த நீ? என்ன வேலைன்னா கடையில தான் எப்பவும் போல. நடிச்சு பேச்சு மாத்தாத. உனக்கு என்ன பைத்தியமாடா? எதுக்கு அந்த விட்னஸ பார்க்க போயிருக்க? ஓ, அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. வேற யாரு? அந்த இன்ஸ்பெக்டரே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், இல்ல அந்த விட்னஸே ஃபோன் பண்ணி கதறி இருப்பான். அதானே? அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அவனுக்கும் என்னை பார்த்து பயமாவும் இருக்கு, இருந்தாலும் என்னையே போட்டு பாக்குறானுங்க. ஆமா, இவர் பெரிய தௌலத்துல. இவர் அப்படியே பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீ எதுக்கு அப்படி செய்யற? முதல்ல அத சொல்லு. தவர் சும்மா என் மேல பொய் பழியா போட்டுட்டு இருப்பானுங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஜாமீன்ல தான் வெளியே இருக்கோம். இந்த கேஸை விட்டு வெளியே வரணுங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? அப்படி இருந்துச்சுன்னா விட்னஸ திரும்பவும் பார்க்க போற வேலையை வச்சுக்காத. அவன் கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணாத. நீ அவனை பார்த்தாலே தேவையில்லாத பிரச்சனை தான், புரியுதா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட தானே பேசுறேன். சரி, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரியில்லைன்னு சொன்னா என்ன உடவா போற? சும்மா அதை கடுப்பேத்திக்கிட்டு. என்ன அந்த விட்னஸ் எதுக்கு மாறனுக்கும் அண்ணனுக்கும் முன்பகை இருக்குன்னு பொய் சொல்றான்னு யோசிக்கிறியா? அது பொய் இல்ல, உண்மை. அவர் இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்காரு. நான் தான் இத உங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணல. நம்ம அண்ணன் கூட மாறனுக்கு முன்பகை இருந்திருக்கு. அண்ணனை பழி வாங்கறதுக்கு பதுங்கிருந்த மாறன் ஆக்சிடென்ட் பண்ணி நம்ம அண்ணனை கொன்னுட்டான். அப்படிப்பட்ட சைக்கோக்கு தான் இப்ப நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. வீரா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த கேஸ்ல இருந்து மாறன உன்னால காப்பாத்தவே முடியாது. அவன் உள்ள போறது உறுதி. ராமச்சந்திர சார், ராமச்சந்திர சார், வெளியில வாங்க சார். பணத்தை கேட்டா தர முடியாது நான் சொல்ற. இருடி, உனக்கு இன்னைக்கு இருக்கு. நீ ஏன் எங்க வந்த? வாயா, வா. இப்படி இதுக்கே வீட்டுக்கு வந்த? பின்ன இங்க வராம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றீங்களா? முதல்ல உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ப்ளீஸ், அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆகணும், அதுக்கு தானே வந்திருக்கேன். பணம் இல்லைன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இல்லையா, மூஞ்சில கொஞ்சம் கூட பயமே இல்ல. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். வேணாயா, உன் கைய கால நினைச்சுக்கிறியா? உன் கால வேணாலும் விழுறியா? உண்மையை சொல்லிடாதயா, ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா. கைய வர்றா. நான் உனக்கு 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 எவ்வளவு பணம் மேல நடிக்கிற? ப்ளீஸ்யா சொல்லிடாதயா, எதுவும் சொல்லிடாதயா. கேக்கும்போது கொடுத்தாதான் அந்த காசுக்கு மரியாதை. கெஞ்சி வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அப்பல இல்லையா? நான் என்ன உன்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கனா? இங்க பாரு, என்னால பணத்தை ரெடி பண்ண முடியலையா, அதனாலதான் அவாய்ட் பண்ண. வேற எதுவும் இல்ல. ப்ளீஸ்யா, ஒரு நாள் டைம் குடியா, நான் எப்படியாவது கொடுத்துறேன்யா. ப்ளீஸ்யா. இதப்பா, இதுக்கு மேல உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. உன்னைய மாதிரி கொலைகாரன்லாம் ஜெயிலுக்கு போறது நல்லது. சொன்ன கேளியா, ப்ளீஸ்யா, ப்ளீஸ். ஏதோ குடும்பம் கொண்டாட்டின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிய, அத கெடுக்க வேணாம்னு நினைச்சேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டப்பா. ப்ளீஸ்யா, வேணாயா, வேணாயா, ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா. டேய் ராகவா, கேளியா.
அப்பா இந்த ஆளுதுகடா இங்க வந்திருக்காரு. இவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அது ஒண்ணு இல்லப்பா. அது 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 வேற வேற என்னடா உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக இந்த ஆளுகிட்ட பேரம் பேசிட்டு இருக்கியா? ஐயா இவரு தம்பியை காப்பாத்துறதா? அட ஏன் சார் விட்டா இந்த ஆளே அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. உங்க சின்ன பையன் பாவம் சார், எந்த தப்புமே பண்ணல. ஆக்சிடென்ட் பண்ணது உங்க மூத்த பையன் ராகவன் தான். ராகவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பழிய தம்பி மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகி எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லப்பா, நான் 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 எதுவும் பண்ணலப்பா. சார் என் பொண்டாட்டி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன் சார், இவர் ஆக்சிடென்ட் பண்ணத என் 2 கண்ணால பார்த்தேன். அதை யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாதுன்னு இவர் என்கிட்ட பணம் கொடுத்தாரு சார். மறுபடியும் கொடுக்கறதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல சார், அதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு வந்தேன். உங்க பையன் நல்லவன் இல்ல சார், உலகார பாவி சார். இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் சார். ஏய் உண்மைய சொல்லுடா, நீதான் ஆக்சிடென்ட் பண்ணியா? இல்லப்பா, அது அது ஏய் உண்மைய சொல்றா. ஆமாப்பா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்ப்பா. நான் வேணும்னு பண்ணலப்பா. வேணும்னு எல்லாம் செய்யலப்பா. இல்லப்பா, வேணும்னு செய்யல. அப்பா வேணாப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.